உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தை நோக்கி சிந்தனைகளும் பயங்களும் நிறைய மக்களுக்கு அதிகமான காரணம் இது ராகு கேதுக்களுடைய ஆட்சி இந்த கலியுகத்தில் ரொம்ப வலுவாக நடந்தது. கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனின்னு சொன்னாங்க, நல்லா தானே இருக்கும். இந்த டவுட்டு நிறைய பேருக்கு இன்னும் புரியல, அதை தான் நாங்கள் தெளிவாக புரிய வைக்கிறோம். நீங்கள் பிறந்த ராசி ஒன்று, வாழ்ந்துட்டு இருக்க ராசி ஒன்று. கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்து இன்னைக்கு அவங்களுக்கு புதன் தசை நடந்தால் மட்டும்தான் இந்த அஷ்டம சனி அவங்களுக்கு வேலை செய்யும். ஒரு ஜோதிடம் என்பது ஒரே ரூலில் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் தாண்டியது தான் ஏஎல்பி. இது மிகவும் துல்லிதமாக இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா, இது ஒரு நாள் 2 நாளில் பொது உடைமூர்த்தி சார் வெளியே கொண்டு வரல, கிட்டத்தட்ட 15 வருஷம் ரிசர்ச் பண்ணி தான் வெளியே கொண்டு வந்தோம். எப்படியெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, முன்ஜென்ம கர்மாக்கு பலன். போன ஜென்மத்தில் உங்ககிட்ட ஒருத்தர் யாசகம் கேட்டார், நீங்கள் தரலை, அவருடைய சாபத்தை வாங்கிட்டீங்க. போன ஜென்மத்தை நீங்கள் பசுமாடை அடிச்சிட்டீங்க. இது மாதிரி ஃபிக்ஸடாக ஒரு 20 இருக்குதுங்க, இதே தான் ஓட்டின்னு இருப்பேன். முன்ஜென்ம கர்மாவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத விட இந்த ஜென்மத்தில் பெரிய கர்மாவை செய்யாமல் இருக்குன்னு சொல்கிறேன். உண்மையிலே உங்களுடைய முன்ஜென்ம கர்மாவை யாரெல்லாம் இந்த ஜென்மத்தில் நான் கர்மாவை சம்பாதிக்க விரும்பவில்லை என்று நினைக்கிறாங்களோ முதல்ல அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஏஎல்பி ஜோதிடம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு டாக்டர் சம்பத் அவர்கள். ஏஎல்பி ஜோதிடம்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில ஏஎல்பி ஜோதிடம் பார்க்கறது மூலயமா என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. வணக்கம் சார். சார், என்னுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வாழ்க்கையில் பயம் இருக்கும். பயம் இல்லாதவங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த படத்துலலாம் வர மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பயப்படுறவங்களும் ஒரு சில பேர் இருப்பாங்க. சில பேருக்கு விகாரமான விஷயத்த பார்த்தா பயம் வரும், சில பேருக்கு சத்தத்தை கேட்டால் பயம் வரும், ஒரு சில பேர் ஏன் பயப்படுறோம் எதுக்கு பயப்படுறோன்னே தெரியாமல் பயப்படுவாங்க. இந்த பயத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஏஎல்பியில் பரிகாரம் இருக்கா சார்? பயம்னா என்ன, ஏன் பயப்படுறாங்க, இதுலேருந்து வெளியே வர்றதுக்கான பரிகாரம் பற்றி தெளிவாக சொல்லுங்கள். பயம் ஒரு புற்றுநோய் மாரி, அது டோட்டலாக எல்லாத்தையுமே காலி பண்ணி. சில பேர் நினச்சிப்பாங்க தப்பு செஞ்சால் தானே பயப்படணும் அப்படின்வாங்க. சில பேருக்கு பிள்ளைகளை நினச்சி பயம். சில பெற்றோர்கள் காலேஜ் அனுப்பிச்சிருக்கேன், என் பொண்ணை வேலைக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு அந்த பயத்திலே வாழறவங்க இருக்காங்க. ஒரு டீனேஜ் பொண்ணை வெளியே அனுப்புறதுல எவ்வளோ பெரிய டஃப் இருக்குன்னு பெற்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். பையன் பொறுப்பு இல்லாமல் இருக்கானே அப்படின்ட்டு இப்போ அப்பாவுக்கு எவ்வளோ பயம் இருக்கும். கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோமே, இன்னும் பொறுப்பு இல்லாமல் இருக்காப்லையே, பொண்ணு பார்க்கலாமா வேணாமா, பொண்ணு பார்த்து வச்சா சரி வருமா வராதான்னு அப்பாவுக்கு கண்டிப்பாக பயம் இருக்கும். கல்யாணம் பண்ண போகிறவங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பயம் இருக்கும். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா குழந்தை பிறக்குமா டிலே ஆகுமான்னு அதில் ஒரு பயம் இருக்கும். கடன் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஃபோன் அட்டன் பண்ணலாமா இல்லை அட்டன் பண்ண வேணாமா, ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வந்துன்னு வச்சுக்கிங்களேன், ஒருவேளை கடன் வாங்கினாலும் வேறு நம்பர்லேருந்து கூப்பிடுவாரோ, அது ஒரு பயம் இருக்கும். வேறு எதுனா நம்ம குடும்பத்தில் ஒரு அடுத்த கட்டத்தில் முயற்சி செய்கிறோம், சக்ஸஸ் ஆகலை, மேலே போக முடியலன்னு வச்சுக்கிங்களேன், யாருன்னா எதனா பண்ணிட்டாங்களோன்னு ஒரு பயம் வரும். இப்படி பயம் எல்லாருக்குமே இருக்குது. பயம் இல்லாத நபர் நீங்கள் சான்ஸே இல்லை. நீங்கள் 1000 விஷயத்தில் போல்டான ஆளாக கூட இருக்கலாம், தைரியமான ஆளாக இருக்கலாம், 10 பேரை அடிக்கலாம், ஜிம் மாஸ்டராக இருக்கலாம். காதலில் தோல்வி ஆகிடுமோன்னு ஒரு பயம், அதில் ஒரு பயம் இருக்கும். படன்னு இருக்கும், நைட்டு தூக்கம் வராது. அப்படியே இந்த ஒரு பாட்டில் கூட வரும், அப்படியே மழை பெய்யும் போது சுடுமா, வெயில் அடிக்கும்போது குழு அப்படியே ஜில்னஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாராம் அவர். ஸோ இது எல்லாமே பயம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு விதமாக இருக்குது. தப்பு செஞ்சால் தான் பயப்படணுன்ற சாப்டருக்கே நான் வரல. தப்பு ரைட்டுன்றதே கிடையாது. பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தை நோக்கி சிந்தனைகளும் பயங்களும் நிறைய மக்களுக்கு அதிகமான காரணம் இது ராகு கேதுக்களுடைய ஆட்சி இந்த கலியுகத்தில் ரொம்ப வலுவாக நடந்தது. அப்போ இந்த 3ஆம் இடம் என சொல்லக்கூடிய ஏஎல்பி லக்னத்தை பார்க்கணும். லக்னாதிபதி நல்லா இருக்கணும். மெயினாக ஏஎல்பி லக்னாதிபதி நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த பயம் படபடப்பு இருக்காது. பொதுவாகவே விடியற் காலையில் 7 மணிக்குள்ளே பிறந்தவங்க சூரிய உதயத்திலேருந்து எப்பவுமே முதல் 2 மணி நேரத்துக்குள்ளே பிறக்கிறாங்க ஒரு குழந்தைன்னா, அந்த குழந்தைக்கு எப்போவுமே பயம் இருக்கும். ஒரு வண்டி ட்ராவல் பண்ணால் கூட அந்த ட்ராவலிங்கில் ஒரு பயம் இருக்கும். எங்கன்னா இடிச்சிருவாங்களோ என்ன. இதை கேதுள்ளி லக்னம்னு சொல்லுவாங்க, அது பேர். அந்த விடியற் காலையில் சூரிய உதயத்திலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே பிறக்கிற குழந்தைக்கு ஒரு பயம் இருக்கும்.
சார் அப்போ நான் 2 மணி நேரத்துக்குள்ளே போகிறதில்ல, நான் மதியம் பிறந்தேன், ஈவினிங் பிறந்தேன், எனக்கும் பயம் இருக்கே. அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜோதிடம் என்பதை ஒரே ரூலில் அடக்கிட முடியாது. அப்படி அடக்கிடணும்னு நினைக்கிறதுனால தான் இங்கே குழப்பமே வருது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, தனுசு ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு. நான் என்ன சொல்கிறேன், இப்படியே கேமராவை எடுப்போம், இங்கேருந்து நேராக பொதுமக்கள் கூடுற இடம் பார்க்கு, பீச்சு போகலாம். அப்போது தனுசு ராசிக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு, இனி நல்ல காலம் அப்படின்னா எல்லா தனுசு ராசிக்காரர்களும் நல்லா இருக்கணும். கரெக்டாக? அப்போ நம்ம எல்லா தனுசு ராசிக்காரர்களையும் பேட்டி எடுப்போம். அவங்க என்ன சொல்லணும், நான் 7.5 வருஷமாக கஷ்டப்பட்டேன், இப்போ நான் நல்லா இருக்கேன், இப்போ சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த 3 மாதத்தில் நல்ல வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் எழுதி இங்கேயே தரேன், இதுக்கு நான் ப்ரூஃப் சொல்ல முடியும், என்னால் சான்ஸ் சவால் விட்டு என்னால் சொல்ல முடியும். ஆணவத்தில் ஆட்டிடியூடாகவே பேசலை. நான் ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணாமல் எங்களுடைய ஏஎல்பியில் நீங்கள் யாரை கூப்பிட்டு பேசினாலும் ஒரே மாதிரியாக இன்றைக்கி பலன் சொல்கிறோன்னா காரணம் இதுதான். அப்போது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது. அப்போ கடகராசிக்காரர்கள் அனைவருமே இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்றது தானே உங்களுடைய கணக்கு. அப்போ கடகராசிக்கு அஷ்டம சனி நடக்கிறது, அடுத்த 2.5 வருடங்களுக்கு ரொம்ப கஷ்டகாலம்னு சொல்கிறீங்க. அப்போ கடகராசிக்காரர்களை ஒரு சைடும் தனுசு ராசிக்காரர்களை ஒரு சைடும் பேட்டி எடுப்போம். இதில் கடகராசிக்காரர்கள் அனைவருமே கஷ்டப்பட்டுன்னு இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்க, சந்தோஷமாகவும் இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. அப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும், 7.5 சனி முடிஞ்சிருச்சு, இன்னும் ஏன் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது? கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனின்னு சொன்னாங்க, நல்லா தானே இருக்கும். இந்த டவுட்டு நிறைய பேருக்கு இன்னும் புரியல. அதை தான் நாங்கள் தெளிவாக புரிய வைக்கிறோம். நீங்கள் பிறந்த ராசி ஒன்று, வாழ்ந்துட்டுருக்க ராசி ஒன்று. கடக ராசியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்து இன்றைக்கி அவங்களுக்கு புதன் தசை நடந்தால் மட்டும்தான் இந்த அஷ்டம சனி அவங்களுக்கு வேலை செய்யும். கடக ராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்து இன்றைக்கி கேது தசையோ சுக்கிர தசையோ நடந்தால் அவங்களுக்கு அந்த அஷ்டம சனி பாதிப்பு இருக்காது. பெயர்ச்சி என்பது ராசியை அடிப்படையாக வைத்து பார்க்க வேண்டும். அதுவும் வளரும் அட்சய ராசியை வைத்து பார்த்தால்தான் துல்லிதமான பலன் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க ஒருத்தர் பூராட நட்சத்திரத்திலே உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்திருக்காரு, இன்னைக்கு ராகு தசை நடக்குதுன்னா அவருக்கு ஜென்ம சனி தான். ஏன்? அட்சய ராசி மேலே சனி பகவான் இருக்கார், நல்ல வாய்ப்பை அவரே கெடுத்துப்பார். இதை தான் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு ஜோதிடம் என்பது ஒரே ரூலில் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் தாண்டியது தான் ஏஎல்பி. இது மிகவும் துல்லிதமாக இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா, இது ஒரு நாள் 2 நாளில் பொது உடைமூர்த்தி சார் வெளியே கொண்டு வரல, கிட்டத்தட்ட 15 வருஷம் ரிசர்ச் பண்ணி தான் வெளியே கொண்டு வந்திருக்கு. ஸோ அப்போது இதோடைய கணித முறையும் இதோடைய நோக்கமும் இதோடைய விஷயமே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் உதாரணமாக உங்களுடைய ஃப்ரெண்டுங்க யாருன்னா இருந்தால் கடகராசி அன்பர்கள்லாம் பாருங்கள், எல்லாருமே கஷ்டப்படுறாங்களான்னு முதல்ல பாருங்கள். சில பேர்லாம் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக ஆயில்ய நட்சத்திரம்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ஆயில்யம் சொல்கிறோன்னா, ஆயில்ய நட்சத்திரம் பிறந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி வயசு ஒரு 27 25 ஆகுதுன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் கேது திசை ஸ்டார்ட் ஆகிரும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி வெளியே போயிடுவாங்க. பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு அதை விட லோவில் போய் மாட்டிப்பாங்க. அவங்களுக்கு தான் அஷ்டம சனி. பூச நட்சத்திரத்தில்னா சனி தசையில் பிறக்கிறாங்க, அடுத்து புதன் தசையில் இருக்கிறாங்க, அட்சய ராசிக்கு 8ல் சனி பகவான். ஸோ இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு லைவ் நடத்தினாலும் இதெல்லாம் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் ஜோதிட துறையில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ் ஒன்லி ஃபார் லைவ் ஷோ மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எது ஒன்றுமே எனக்கு ப்ரூவ் பண்ணணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் எந்த விஷயமா இருக்கிறது சொல்ல போகிறோம், அவ்வளோதான். இதில் ஒன்றும் கிடையாது. இதில் மூடி மறைக்கவோ இதில் மார்க்கெட்டிங் பண்ணவோ எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ அதனால் இதுதான் ஃபேக்ட்டு. தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே நம்ம 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்னு ஜாலியாக இருக்கிறதும் இல்லை அப்படி ஒரு நினப்பில் வாழறதும் மிக தவறு. கடகராசிக்காரர்கள் நம்மளுக்கு அஷ்டம சனி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறதும் முதல்ல தவறு. இது ரெண்டுமே தவறு அப்படின்றதை நான் சொல்லிக்கொள்கிறேன். இவங்கெல்லாம் பயத்தில் இருந்துகிட்ருப்பாங்க. கடகராசிக்காரங்களுக்கும் பயம் இருக்கும், தனுசு ராசிக்காரங்களுக்கும் பயம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களுக்கு காலேஜ் வேலைக்கு அனுப்புகிறவங்களுக்கும் பயம் இருக்கும், பசங்களுக்கு பொறுப்பு இல்லாத பெற்றோர்களுக்கு பயம் இருக்கும், கடன் பிரச்சனை பயம் இருக்கும், நோய் பிரச்சனை பயம் இருக்கும். இந்த எல்லா பயமும் தீர வேண்டும் என்றால் என்ன செய்யலாம்? பஞ்சமி தோறும் நான் நிறைய தமிழ்நாடு லெவலில் நான் எல்லா ஊரும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஜோதிடத்துக்காகவே நிறைய ஊர் சுற்றியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷ்னல் எனக்கு டிரைவர்ன்றதுனால ஆல்மோஸ்ட் நான் இந்த சைடு ராஜஸ்தான் ஜோலூர் டிஸ்ட்ரிக்கு தானேவாடா, பாகோடா, அபிரோடு, சிராய் வரைக்கும் சுற்றியிருக்கேன். இந்த சைடு பீகார், கட்டாக்கு,
பிஜாப்பூர்லாம் சுற்றியிருக்கேன். எல்லா இடத்துலையும் சுற்றி போனேன். ஜாகேஸ்வர் டெம்பிள் வரைக்கும் போயிருக்கேன். அல்மோரா, ஜாகேஸ்வர் எல்லாம் போயிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் இதோடைய தாத்பரியத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது, முன்னொரு காலத்தில் மன்னர்கள்லாம் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வராகியை தான் வழிபட்டுருக்காங்க. நம்ம சோழர்களுடைய தெய்வமாக கூட சொல்லுவாங்களே சார். தைரியத்தை கொடுக்கக்கூடியவங்க. இந்த இடம் ஸ்பெஷலாக எங்கே இருக்குது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலை என்பது அப்படியே போயிட்டு அடித்து தூக்கிட்டு வந்து கோயிலில் வச்சிட மாட்டாங்க. அதுக்கு நிறைய விதிகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக காஞ்சிபுரத்தில் ஸ்கந்தாலயா என சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல சஞ்சீவி ராஜா சுவாமிகளுடைய ஆசிரமத்தில் ஒரு வராகி இருக்குது. இந்த வராகியோடைய கல்லே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் கல்ல ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அதை தாண்டி வந்து இன்னொரு கல் இருக்குது. அது வந்து அந்த சிற்ப சாஸ்திரம் செய்கிறவங்களுக்கு தெரியும். அந்த கல்லை தேர்வு செய்து, அந்த கல்லை தட்டினால் மணி ஓசைக்கு இருக்கும். அந்த மாதிரி கல்லை தேர்வு செய்து ஆகம் முறைப்படி அங்கே வராகிய பிரதட்சணமாக பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. எனக்கு எப்போவுமே பயம் இருக்குன்னா, பஞ்சமி தோறும் எவ்வரி பஞ்சமிக்கு அங்கே வந்து போனீங்கன்னா பூசணிக்காய் கொடுப்பாங்க. பூசணிக்காவை 2ஆக கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை எல்லாம் எடுத்து அது உள்ள எண்ணெயை ஊற்றி சிகப்பு கலர் திரியில் விளக்கை ஏற்றிட்டு வர சொல்லுங்கள். தொடர்ந்து செய்ய சொல்லுங்கள். இந்த பயம் என்பதுக்கு ஒரு அடையாளமே இல்லாத போயிடும். நிறைய பேர் இந்த பூசணிக்காய் வெட்டி பாதி விதை உள்ளவே இருக்கும், அப்படியே விளக்கேற்றுவாங்க. அது என்ன ஆகும்னா நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு அதிகமாக கொடுத்துரும். பூசணிக்காவுடைய விதை செய்வினைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அதை டோட்டலாக எடுத்துடணும், ஒன்று கூட இருக்கக்கூடாது. பரிகாரம் சில பேர் செய்கிறாங்க, சக்ஸஸ் ஆகுது. சில பேர் செய்கிறாங்க, சக்ஸஸ் ஆகலைன்னா அதை செய்யக்கூடிய முறை தெரியும். ஓகே. அப்போ அந்த பூசணிக்காவுடைய விதையை டோட்டலாக ஒன்று கூட இருக்கக்கூடாது, ஒரே ஒரு விதை கூட இருக்கக்கூடாது. 2வது விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த திரி போய் நல்லா உட்காரணும் சொல்லிட்டு லைட்டாக கிள்ளி விடுவாங்க. பூசணிக்காய் கிள்ளுற வெள்ளலாம் இருக்கக்கூடாது, அது பின்னம் படக்கூடாது. 2ஆக வெட்டுறோம், ஃபுல்லாக விதையை எடுக்கிறோம், அதை காலில் படாமல் தூக்கி எறிகிறோம். காலில் படக்கூடாது. அதில் 3/4 அளவு எண்ணெயை ஊற்றி சிகப்பு கலர் திரியில் அந்த வராகிக்கு மட்டும் பஞ்சமி தோறும் காஞ்சிபுரத்தில் சஞ்சீவி ராஜா சுவாமிகள் ஆசிரமம்னு போட்டாலும் அந்த வராகி டெம்பிள் வரும். அதான் முருகர் கோவிலில் பாம்பன் சுவாமி இருப்பார், சென்டரில் முருகர் இருப்பார், ரைட் ஹேண்ட் சைடு வராகி இருப்பாங்க. அப்படின்னா ஸ்கந்தாலயா சஞ்சீவி ராஜா சுவாமிகள் மடம் போட்டாலும் வரும். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய வராகி மிக ஸ்பெஷல். சார் எங்களால் இவ்வளோ லாங் வர முடியாது, நாங்கள் கும்பகோணத்தில் இருக்கோம், இதெல்லாம் திருபுவனத்தில் ஒரு வகை வராகி அம்மன் இருக்காங்க. உங்கள் ஊரில் எந்தெந்த பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களாம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய வராகியை பஞ்சமி திதிக்கு வணங்குங்க. பயம் என்பது அப்படி ஒன்று இருந்ததான்றது உங்களுக்கே தெரியாத அளவுக்கு ஆகிடும். திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், இவங்கெல்லாம் வந்து நான் சொன்ன இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சஞ்சீவி ராஜா சுவாமிகளுடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய வராகியை வணங்கலாம். ரொம்ப லாங்கில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் எங்கெங்கே வராகி, நிறைய பழமையான கோவிலில் இன்றைக்கும் கற்சிலையில் வராகி இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாமையே இருக்காங்க. ஸோ அதை தேடி பிடிச்சி இந்த பயம் நீங்குவதற்கு வராகிய வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதில் எந்த மாற்றமும் என் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன், இன்றைக்கும் நல்ல ரிசல்ட்டை சொல்லிட்டு. சார், நீங்கள் வாராகி அம்மனை கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் வாராகி அம்மன் வெளியே தெரியலை? நமக்கு தெரியல, இதுதான் விஷயம். நமக்கு தெரியல. 5 வருஷம் இன்றைக்கி வராகி மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு விஷயம் வேணாலும் எடுத்துக்கங்க, 5 இல்லை 10 வருஷம் கூட எடுத்துக்கங்க, யாருக்குமே எதுவுமே வெளியே தெரியாது. இன்றைக்கி எல்லாமே மீடியா, சோஷியல் மீடியா வெளியே தெரியுது. அன்றைக்கி சோஷியல் மீடியாவுடைய விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்றைக்கி வெள்ளையங்கிரி எத்தனை வருஷமாக ஏறிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த வருஷம் கூட்டம் அதிகம். ஏன்? இன்ஸ்டாவில் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது, யூடியூப்பில் போடுறது, டிவியில் போடுறது. என் மச்சான் போனால் நான் போவேன், என் பங்காளி போனால் நான் போவேன், என் ஃப்ரெண்டு போனால் நான் போவேன்னு காம்படிஷனில் போயின்னுக்கிறாங்க இன்றைக்கி வெள்ளையங்கிரிக்கு. இப்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி கணக்கு எடுத்திங்கன்னா வெள்ளையங்கிரியில் கூட்டம் கிடையாது. இன்றைக்கி வெள்ளையங்கிரியில் ஏறுறாங்க. அதுக்குன்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளையங்கிரியில் சிவனே இல்லைன்னு ஆகிட்டாதுல்ல. எப்படி இப்போ எல்லாருக்கும் தெரியுதுன்னா மீடியாவால் தெரியுது. ஒரு நல்ல குவாலிட்டியான விஷயத்த குவாலிட்டி இல்லாமலையும் வீடியோவில் காட்ட முடியும், நல்ல குவாலிட்டியாக இல்லாத விஷயத்தையும் குவாலிட்டியாகவும் வீடியோவில் காட்ட முடியும். இதெல்லாமே வந்து மீடியா பண்ணுற வேலை, நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது. எவ்வளோ விஷயங்கள் இந்தமாரி புதஞ்சு போன ரகசியங்கள் இருக்குது, இன்றைக்கும் வீடியோவில் தெரியலையே. இன்றைக்கும் எவ்வளோ சிவன் கோயில், எவ்வளோ ஆலயங்கள் சீரமைக்கப்படாமல், எவ்வளோ விஷயங்கள் கோவில் வந்து சீரமைக்கப்படாமல் ஊரில் வந்து இருக்குது. அதெல்லாம் அப்படியே தானே இருக்குது.
அதெல்லாம் வீடியோவில் போட்டு கொண்டு வரலாமே. ஏன் நீங்கள் ஆதன் ஆன்மீகத்திலே நிறைய கோவில்களை நீங்கள் மனசு வச்சா போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணி அந்த கோவிலுக்கு வந்து நிறைய பண்ணலாமே. இன்றைக்கி வராகின்றது இன்றைக்கி தான் தெரியுதுன்னா இன்றைக்கி நிறைய பேர் வீடியோ போடுறாங்க வராகியை பற்றி. 5 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போடலை. ஆனால் அன்றைக்கி மக்களுடைய இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் ஆகிடுச்சு, எல்லாருமே ஃபேஸ்புக் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, யூடியூப் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் அன்றைக்கும் வராகி இருந்தது. ஆதி காலத்தில் இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி தான் நம்மளுக்கு தெரிய வருது, நம்மளுடைய பார்வைக்கு இன்றைக்கி தெரிய வருது, அவ்வளோதான் விஷயம். சார், நீங்கள் ஏஎல்பி ஜோதிடம் மூலயமா முன்ஜென்ம கர்மாவை துல்லியமாக கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏஎல்பி ஜோதிடம் மூலயமா நான் முன் ஜென்மத்தில் எங்கே பிறந்தேன், என்னவா பிறந்தேன், என்ன பாவம் செஞ்சு இந்த ஜென்மத்தில் பிறப்பெடுத்திருக்கேன் அப்படின்றத உங்களால் சொல்ல முடியுமா சார்? அப்படி நீங்கள் சொன்னதுக்கு ஏதாவது சான்று இருக்கா? இப்போது நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க, முன் ஜென்மத்தில் நீங்கள் பசுமாடாக இருந்தீங்க, பக்கத்து வீட்டு வேலையை போய் மேய்ஞ்சிட்டீங்க, அந்த ஓனர் உங்களுக்கு சாபம் கொடுத்துட்டாரு நான் சொல்லிட்டேன். இது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்கள் என்ன நினச்சிட்டு போவீங்கப்பா, போன ஜென்மத்தில் நான் பசுமாடாக இருந்தேனாப்பா, நீங்கள் போய் 4 பேர்கிட்ட சொல்லுவீங்க. எதுக்குமா இது தேவையில்லை? இன்றைக்கி டாக்டர் எடுக்கிற ரிப்போர்ட்டே ஒரு சில இடத்துல தவறாக வருது தெரியுமா? ரிப்போர்ட்டு கொடுக்குறாங்க, அந்த ரிப்போர்ட்டே தப்பாக வருது ஒரு சில இடத்துல. மறுபடியும் இன்னொரு வாட்டி ஸ்கேன் பண்ணுறாங்க, இன்னொரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கோ எடுக்கிறாங்க, இசிஜி எடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இசிஜியில் அப்நார்மல் வந்துருச்சுன்னா எத்தனை வாட்டி இசிஜி எடுத்தாலும் அப்நார்மல் தான் வரும். இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சது. மேபி எனக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஒருத்தருக்கு எடுக்கிறாங்க அப்நார்மல் வருது, ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் எடுக்கிறாங்க நார்மல்னு வருது. இசிஜி ரிப்போர்ட் இப்போ நான் வச்சுருக்கேன், கேட்டால் யாருன்னா வீடியோ பார்த்துட்டு கேட்டாலும் என்னால் ப்ரூஃப் நிரூபிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். இப்போது அதை வந்து முன்ஜென்ம கர்மாவை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத விட இந்த ஜென்மத்தில் பெரிய கர்மாவை செய்யாமல் இருங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் போன ஜென்மத்தில் நான் சொல்லிட்டேன், நீங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு வரீங்க, நீங்கள் வந்து விருச்சிக லக்னம், நீங்கள் வந்து போன ஜென்மத்தில் வந்து மிகப்பெரிய பாவத்தை உங்ககிட்ட, சரி நான் ஒன்று எழுதி தரேன், ஃபார்மெட்டே எழுதி தந்துடுறேன். எப்படியெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா முன்ஜென்ம கர்மாவுக்கு பலன்? போன ஜென்மத்தில் உங்ககிட்ட ஒருத்தர் வந்து யாசகம் கேட்டார், நீங்கள் தரலை, அவருடைய சாபத்தை வாங்கிட்டீங்க. போன ஜென்மத்தை நீங்கள் பசுமாடை அடிச்சிட்டிங்க. இது மாதிரி ஃபிக்ஸடாக ஒரு 20 இருக்குதுங்க. இதே தான் ஓட்டின்னு இருப்பாங்க. இது ஏன்னு கேட்குறேன், நான் எதுக்குன்னு கேட்குறேன். சரி, முன் ஜென்ம கர்மாவை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ அப்படியே டோட்டலாக ஒன்றுமே இல்லாத ஆக்கிட போகிறீங்களா? இந்த ஜென்மாவில் முன் ஜென்மத்தில் நீங்கள் கர்மம் செய்ததால், கர்மம்னா செயல், செயல்னா நல்ல செயல் தீய செயல் ரெண்டுமே இருக்குது. கர்மம் அப்படின்னா செயல்னு அர்த்தம். இந்த 2 செயல்லையுமே நீங்கள் நல்லதும் செஞ்சுருக்கீங்க, கெட்டதும் செஞ்சதுனால தான் இந்த உலகத்தில் மீண்டும் நீங்கள் பிறந்திருக்கீங்க. பிறவா நிலை அப்படின்னா என்னது? நல்ல முக்தி. முக்தினா நல்ல செயலும் செஞ்சிடக்கூடாது, தீய செயலும் செஞ்சிடக்கூடாது. உங்களுடைய ஆன்மா பேலன்சிங்காக இருக்கணும். இந்த பேலன்ஸ் தான் ஜீவன் சமம் ப்ளஸ் ஆதி. ஜீவனை ஆதி நிலைக்கு சமன்படுத்த வேண்டும். இப்போ உங்ககிட்ட நல்ல செயல் இருக்கிறதுனால ஒன்று நீங்கள் பிறந்திருக்கலாம், இல்லைன்னா தீய செயல் இருக்கிறதுனால தீய பிறந்திருக்கலாம், இல்லை நல்லதும் தீயதும் சேர்ந்து நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்சுருப்பீங்க, அதை அனுபவத்துக்காக பிறந்திருப்பீங்க. ஆக மொத்தம் நம்ம எல்லாருமே ஒரு தவறு செஞ்சதுனால தான் அதை அனுபவிக்க பிறப்பு எடுத்திருக்கோம். அதை நீ அது போய் கண்டுபிடிச்சிட்டா நம்ம கர்மா கடைஞ்சிருமா? கரையாது. இந்த பிறவிகளை மீண்டும் நம் கர்ம வினையை செய்யாமல் இருக்கணும். நம்ம நல்லா யோசித்து நைட்டு தூங்கும்போது நம்மளுடைய மனசை, நம்மளுடைய செயலை நம்மளே வந்து ஒரு செகண்டு யோசித்து பார்த்தோன்னா நம்மளே இன்னும் எவ்வளோ பக்குவம் அடையணும், எவ்வளோ வந்து மாறணுன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கே புரியும். நிறைய விஷயம் ரிசர்ச்னா வெளியே நினைக்கிறாங்க, ரிசர்ச்ன்றது வெளியில் உள்ளே இருக்குது. ஈகோன்றது நம்மளுக்குள்ளே இருக்கும். நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி போய் படுத்துட்டு நம்மளுக்குள்ளே ஈகோ இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஆமான்னு உங்கள் உள்மனசு சொல்லும். அதை தாண்டி வரணும், அதுதான் விஷயம். நீங்கள் முன்ஜென்ம கர்மா, முன்ஜென்ம சாபத்தை நான் போய் தெரிந்து கொள்ள போகிறேன். முன்ஜென்ம சாபத்தை வந்து இந்த ஜோதிடர் வந்து முன்ஜென்மத்தை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக சொல்கிறாருமா. முன்ஜென்மத்தை பற்றி சொல்லட்டும். நம்ம ஒரு வேலை வாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் அடுத்த கட்ட முயற்சி, அடுத்த கட்ட வாய்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஓகே ரைட். ஒரு கிளைண்ட் வர்றாருன்னா அடுத்தது என்ன பண்ணலான்னு கேட்குறாருன்னா சரி சூப்பரான பர்சன் சொல்லலாம். இவர் முன்ஜென்ம பற்றி கேட்குறாருன்னா இப்போ நான் ஏதோ ஒன்று சொல்லி விட்றேன், அது தப்புன்னு நீங்கள் தப்பாக ரைட்டான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. நீங்கள் போன ஜென்மத்தில் நாய் அடிச்சிட்டிங்கன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே அதை அடிச்சிட்டிங்கன்னு நான் எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும்? ஈஸியாக ஏமாற்றலாங்க. நீங்கள் தாங்க ஜோதிடர்களை ஏமாற்றத்துக்கு உண்டான நிறைய டிப்ஸும் சரி மக்களே தான் உருவாக்கி கொடுக்குறாங்க.
அப்போ சொல்லவே முடியாதான்னு கேட்டால் சொல்லவே முடியாதுன்னு கிடையாது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், பஸ் ஓட்ட தெரியலன்னா பஸ்ஸு கம்பெனிக்காரர் மேலே கேஸ் கொடுக்க முடியாது. முன்ஜென்ம கர்மாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவசியம் என்ன? சரி, தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு உண்மையிலே உங்களுடைய முன்ஜென்ம கர்மாவை யாரெல்லாம் இந்த ஜென்மத்தில் நான் கர்மாவை சம்பாதிக்க விரும்பவில்லை என்று நினைக்கிறாங்களோ, முதல்ல அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஒரு உயிரை துடிக்க அறுத்து அதை சாப்பிட்றாங்க அப்படின்னும்போது அவங்களால அந்த இந்த ஜென்மத்துக்கும் போன ஜென்மத்துக்கு உண்டான தொடர்பை அவங்களால ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. சார் அப்படி பார்த்தா செடிகளுக்கு கூட தானே சார் உயிர் இருக்கு? இது நல்ல கேள்வி. இப்போ செடிகளுக்கு உயிர் இருக்குன்னா செடிகள் வேறு, ஓரிரு உயிருக்கு வேறு, இது வேறு, இந்த விஷயங்கள் வேறு. ஆடு மாடு கோழிலாம் வேறு விஷயம். அதுக்கு இதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் ஒருத்தர் வாழறாருன்னு வச்சுக்கோங்களேன், மூச்சு காற்று மட்டும்தான் அவருக்கு உணவு. மூச்சு காற்றே தான் உணவு. ஒரு சில குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த மூச்சிலே சுவாசித்து தான் அவங்களுடைய உயிர் முக்தி நிலை கிடைக்கும். டக்குன்னு சொல்லிவிடுவாங்க. அப்போ பால் சைவமாக மாட்டோடைய ரத்தத்திலேருந்து தானே, நம்மளும் தாய்ப்பால் குடிச்சிட்டு தானே வரும். இதெல்லாம் பேசணும்னு நினச்சின்னா ஆர்கியூமெண்ட்டுன்னா அது ஆர்கியூமெண்ட்டாகவே தான் போயிட்டுருக்கோம். நான் சொல்ல வர கருத்தே, ஆழமான கருத்து என்னென்னா, போன ஜென்ம கர்மா, போன ஜென்ம சாபம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு மணி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத, அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு, சார் நான் போன ஜென்மத்தில் என்னவா இருந்தேன் சொல்லுங்கள், நான் ஃபீஸ் தரேன், அந்த ஃபீஸ் எனக்கு வேணாம், எடுத்துகிட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பையன் படிப்பான், அவனுக்கு பேக் இருக்காது, பேக் வாங்கிக்கோ. சார் நான் வேலை தேடிட்டு இருக்கேன் கிடைக்கல, அப்போவா நான் சொல்கிறேன், அது ஏன் வேலை? புரியுதுங்களா? எதுக்கு செலவு பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு முதல்ல மக்கள் தீர்மானமாக ஒரு புரிதலுக்கு வரணும். நான் போன ஜென்மத்தில் என்னவா இருப்பேன், என்னவா இருந்தேன், என்ன பண்ணேன், நான் ஒன்றும் விஷயத்தை அடித்து விட்றேன், இது பொய்யின்னு மெய்யின்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? பேசுகிறது 1000 விஷயங்களை பேசிடலாம். ப்ராக்டிக்கல் லைஃப்னு ஒன்று இருக்குது, உண்மைன்னு ஒன்று இருக்குது. உண்மையை என்னைக்காக இருந்தாலும் மறைக்க முடியாது மக்களிடத்தில். இன்றைக்கெலாம் மக்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இன்றைக்கி மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் இதுதான் ஃபேக்ட்டு. முன்ஜென்ம கர்மாவை கண்டுபிடிப்பது அதிசூட்சமமான ஒரு விஷயம். அது உங்களுடைய லக்னத்தை வைத்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு முன்பின் கணக்கு போட்டு கண்டுபிடிக்கணும். அது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜென்மத்தில் நீங்கள் நல்ல செயலை செய்யுங்க. வெயில் காலமாக இருக்குது, மோரை தானம் கொடுங்க. செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு எடுத்து கொடுங்க. ஈகோவை விட்டுட்டு அப்பா அம்மாவை பாசமாக பார்த்துக்குங்க. சரிங்களா? எங்கள் அப்பா எனக்கு எதுவுமே செய்யலை, எங்கள் அண்ணனுக்கு தான் செஞ்சார், எங்கள் அக்காவுக்கு தான் செஞ்சார், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் முன்ஜென்ம சாபத்தை தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வாழக்கூடிய காலகட்டத்திலே உங்களுடைய ஆன்மா ஒன்றும் பக்குவம் அடையலை. இதில் முன்ஜென்ம சாபத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன அப்படியே ஒன்றுமே இல்லாத ஆக்கிட்டு போகிறாங்களா? கிடையாது. நிறைய மனிதன் பக்குவப்படணும், அடிப்படணும், அடிப்பட்டு நிறைய அனுபவத்தை சம்பாதிக்கணும். சனி பகவானுடைய வேலையே என்னன்னா அடித்து அனுபவத்தை கற்றுக் கொடுப்பார். அதுதான் சனி பகவானுடைய வேலை. இந்த முன்ஜென்ம சாபம், அந்த சாபம், இந்த சாபம், செவ்வாய் தோஷம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணலான்றதை நோக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கணும். இல்லை சார் நான் தெரிஞ்சே தான் ஆவேன் அப்படின்னா வாங்க, சித்த வித்யார்த்தியாக ஆக்கி விட்டுறேன். சித்த வித்யார்த்தினா சிவானந்த பரமஹம்சருடைய கொள்கை. நீங்கள் எந்த மூலை முடுக்கு போனாலும் சிவானந்த பரமஹம்சருடைய கொள்கை இல்லாமல் இருக்காது. மரணமில்லா பெருவாழ்வு. பெருவாழ்வு அப்படின்னா உங்களுடைய உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும், உங்களோட ஜீவன். அதுதான் பெருவாழ்வு. அந்த பெருவாழ்வு வாழ்வதுக்கு உண்டான வழி நம்ம சொல்லியே தந்துடுறோம். உங்களுக்கு முன்ஜென்ம சாபத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் ஆன்மாவோடைய அடுத்த பிறவியே இல்லாமல், அதாவது பிறவி, அதாவது இந்த வாழ்க்கை தான் இந்த எப்போ உங்களுடைய கர்மா முழுவதும் தீர்க்கப்படுகிறதோ அப்போ உங்களுக்கு பிறவி இல்லாத போயிடும். அதுக்கே ஏற்பாடு நான் பண்ணி விட்றேன்றதுக்கு ₹1 காசு வேணாம். விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நகை போடக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, ஆலய வழிபாடு செய்யக்கூடாது, வெள்ளை கலர், வெள்ளை வேஷ்டி, வெள்ளை பேண்ட்டு தான் யூஸ் பண்ணணும், கரை இருக்கக்கூடாது, அந்த கரையில் கூட பேதம் வந்துடக்கூடாது, இது பட்டு கரை பெரிய கரை அப்படின்னு. ஸோ அருணா கயிறு இருக்கக்கூடாது. சும்மா ஒரு துணியை சுற்றிட்டு வாழணும். எது கிடைக்கிதோ சாப்பிட்ணும். கிடைக்கலனாலும் இப்போ சாப்பாட்டுக்காக எங்கேயும் நம்ம தேடி போகக்கூடாது. மூச்சை மட்டுமே சுவாசிக்கணும். உள்ளுக்குள்ளே கடவுளை பார்க்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது, செய்ய முடியுமா? முடியாது. இப்படிலாம் செஞ்சால் தான் உங்களுடைய இறைவனே நீங்கள் உணர முடியும். பரிபூர்ணமாக இறைவன் உணர்ந்து நீங்கள் இறைவனாகவே ஆகிடலாம். நான் இறைவனை வழிபடுற சொல்ல, நீங்களே இறைவன் ஆவது எப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? முன்ஜென்ம சாபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் முன்ஜென்ம சாபத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம்.
இந்த உலகமே எதுக்காக தோன்றியதுன்னு ரகசியத்தை வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி சித்த வித்தை வாங்கிட்டு டெய்லி மூச்சு பயிற்சி, அதாவது வாசி யோகம் பயின்றால் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே தெரியும். சார், இன்னைக்கு நீங்கள் முன்ஜென்ம கர்மா பற்றி என்கிட்ட ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. தொடர்ந்து நீங்கள் ஆதனில் பயணிக்கணும் அப்படின்னு எங்கள் நேயர்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி சார். நன்றி.